Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலேயும் மறுபடியுமாக ஒரு முறை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கூடி வந்து இந்த அதிகாலை தியானத்திலே கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்தபடியால் கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us grace to come to His presence one more time in this morning hour to meditate His word. கர்த்தர் கிருபையாக இந்த நீதிமொழிகளில் 180 தியானங்களை நாம் தியானிக்கிற இந்த காரியத்திலே இன்றைக்கு 50வது நாளுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் அளித்த அவருடைய தயவுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank God wholeheartedly for the grace and the favor that the Lord has rendered to enter 50th devotion from the book of Proverbs today. இந்த நாளையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு கிருபையாக பேசுவாராக. May the Lord bless this day and may the Lord speak with us even on this day. நாம் ஜெபத்தோடு இதை நாம் ஆரம்பிப்போம். Let us start the day with a prayer. Hallelujah. என் ஆத்துமனே சமேபரே என் உள்ளத்தின் ஆறுதலே இன்னும் உம்மை கிட்டி சேரனா வாஞ்சையோடு சமீபிக்கிறே இன்னும் உம்மை கிட்டி சேரனா வாஞ்சையோடு சமீபிக்கிறே பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பெரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் ஆண்டவா பெரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். நல்ல பிதாவே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Our Father, we thank you with a grateful heart. இந்த நாளிலேயும் மனப்பூர்வமாய் எங்களை நேசித்து எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற இரக்கங்களுக்காக தயவுகளுக்காக உமக்கு நன்றி. Lord, thank you for your great love and your mercies and your favor upon us, Lord. இந்த நாளிலேயும் உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் வாஞ்சையோடு வந்திருக்கிறோம். Lord, even this day we are waiting here to listen to your word, Lord. எங்களோடு பேசும் ஆண்டவரே. Lord, speak with us, Lord. நலமானதை எங்களுக்கு போதித்தருளும். Lord, teach us that is good to us, Lord. உம் சத்தியத்திலே எங்களை வழிநடத்தும். Lead us into your truth, Lord. உம்முடைய கிருபை எங்களிலே பெருகட்டும். Lord, let your grace exceed in us, Lord. முழுவதுமாய் உம்முடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we commit ourselves to your rule, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். God is good and God is great. இன்றைக்கும் நாம் தொடர்ந்து நீதிமொழிகளின் புஸ்தகத்தை நாம் தியானிக்கலாம். Let us continue our devotion from the book of Proverbs. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களை மீண்டும் வாசிக்கலாம். Let us again read Proverbs chapter 3 verses 3 and 4. நீதிமொழிகள் 3 முதல் 4. Proverbs 3 verses 3 and 4. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையையும் நற்புத்தியும் பெறுவாய். Let not mercy and truth forsake thee. Bind them about thy neck, write them upon the table of thine heart, and so find favor and high esteem in the sight of God and man. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே நாம் ஒரு சில நாட்களாக தயையை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். By the grace of God, we are meditating upon this favor for past few days. நான் கடந்த சில தினங்களாக தேவனுடைய தயவை குறித்து உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். And for past few days I am speaking about the favor of God to you.
இன்றைக்கு நான் இந்த வசனத்துல இன்னொரு பகுதியில இன்னொரு தயவு இருக்கு பாருங்க. So here in this word, we have one more favor present here. தேவனுடைய பார்வையில தயவு மாத்திரமல்ல, மனுஷருடைய பார்வையிலேயும் நமக்கு தயவு தேவை. So it is not only finding favor in the sight of God, but we need to find favor in the sight of men as well. மனுஷருடைய பார்வையிலும் தயவு. Favor in the sight of man. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்கள் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தால், If you read Proverbs 22 and verse 1, திரளான ஐஸ்வரியத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம் என்று வாசிக்கிறோம். a good name is rather to be chosen than great riches, and loving favor rather than silver and gold. பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயை நல்லது என்று வாசி. Loving favor is better than silver and gold. நீங்கள் தேவனுடைய கரத்திலே பயன்படுத்தப்பட்டவர்களை, தேவ மனிதர்களை பார்ப்பீர்களானால், இந்த மனித தயவு என்பது அவருடைய வாழ்க்கையிலே பிரகாசித்திருக்கிறதை நீங்க பார்க்கலாம். If you look at people who are being used by the Lord, you can see them, they have received the favor also in the sight of men. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்தால், If you read 1 Samuel chapter 2 verse 26, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமுண்டாக நடந்து கொண்டான். and the child Samuel grew on and was in favor both with the Lord and also with men. பிரியமுண்டாக அப்படின்னா தயவு பெற்றவனாக வளர்ந்தான். So he grew up with favor. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதும் பொழுது பார்ப்பீர்களானால், Even when it was written about our Lord and Savior Jesus Christ, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை வாசித்தால், if you read Luke chapter 2 and verse 52, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று பார்க்கிறோம். we read, and Jesus increased in wisdom and stature and in favor with God and man. இயேசுவானவர் ஸ்தாபித்த சபையை பாருங்க. Look at the church that is established by Jesus. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், If you read Acts chapter 2 and verse 47, அவர்கள் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். we read there praising God and having favor with all the people. எல்லா ஜனங்களிடத்திலேயும் தயவு பெற்றவர்களாக இருந்தாங்க. They were the people who received favor from all the people. அதோட அர்த்தம் என்ன? What does it mean? ஜனங்களுடைய பிரியம் அவர்கள் மேல் வந்தது. The delight of people came upon them. ஜனங்கள் அவர்களுக்கு காரியங்களை உதவி செய்ய முன் வந்தார்கள். People came forward to assist them. அவர்களுக்கு ஒத்தாசையா இருந்தார்கள். They were helping them. அவர்கள் கேட்டது அவர்களுக்கு கிடைத்தது. They received what they asked for. அவர்களுடைய பிரியம் அவர்கள் மேல் வந்தது. Their delight and their pleasing was upon them. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் நினைக்கிறேன், நாம தேவனிடத்தில் தயவு பெறுவது மாத்திரமல்ல, மனிதருடைய பார்வையிலேயும் நமக்கு தயவு என்பது மிக மிக அவசியம். It is not only receiving favor from the sight of God, but it is also necessary for us to receive favor from the sight of men. நம்முடைய ஆத்துமா வாழ்கிறது போல நாம் எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமா இருக்கணும்ன்றதும் ரொம்ப முக்கியம். So it is also important that we should also live and stay well like our soul is well. வாழ்க்கை அப்படின்றது வெறும் ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில சமுதாயத்தில் நாம் நடந்து கொள்கிற விதம் அல்லது நமக்கு இருக்கிற அந்தஸ்து, நமக்கு இருக்கிற வரவேற்பு ஒரு முக்கியமான பகுதின்றதை மறந்துடக்கூடாது. So when you consider your life, it is not only your spiritual life but also your lifestyle, your life in the society, that also plays an important role which we should never forget. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே மனிதனுடைய தயவு இருந்ததானால் நமக்கு எவ்வளவு அதிகமாக இருக்கணும். So if even our Lord and Savior Jesus Christ could have the favor of men, then how much more should we have? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. உண்மையாகவே கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு மனிதர்கள் கண்களிலேயும் தயவு கிடைக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. And truly when the Lord is with us, we will surely receive favor in the sight of men. அந்த தயவு இருந்தால்தான் நாம் பெருக முடியும். அந்த தயவு இருந்தாதான் நாம் இந்த உலகத்துல ஜீவனம் பண்ண முடியும். Only when we have that favor, we can increase in our life and live in this world. இந்த தயவு இருந்தாதான் நம்முடைய உறவுகளை நாம நல்ல உறுதியா கட்ட முடியும். And only when we have this favor, we can build our relationships very கர்த்தருடைய strongly. நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த மனுஷ தயவு அப்படின்னு சொல்றதுல அநேக பகுதிகள் இருக்கு.
There are many parts, many kinds in the favor of men. நான் இன்றைக்கு ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் உங்களோடு பேச விரும்புகிறேன். So I want to speak about one important portion today. இந்த மனித தயவு என்று நான் பேசும்போது அதில் ஒரு முக்கியமான பகுதி என்னவென்றால் நம்முடைய சொந்த குடும்பத்தினிடத்திலிருந்து நமக்கு வர வேண்டிய தயவு. So when I speak about favor in the sight of men, there's an important field or area that we cover is finding favor in our family. நம்முடைய சொந்த இனஜன பந்துக்கள், நம்முடைய உற்றார் உறவினர், நம்முடைய குடும்பத்தினருக்கு நடுவிலே நமக்கு தயவு தேவை. We need favor in our family, in our acquaintances or around the people that we live with. இந்த தயவு எப்படி கிடைக்கும்? How can we receive it? நீங்கள் ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், If you read Genesis chapter 33 and verse 8, ஆதியாகமம் 33:8, Genesis 33 and verse 8. அப்பொழுது அவன் எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்று சொன்னான். And he said, what meanest thou by all this drove which I met? And he said, these are to find grace in the sight of my Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். This incident is very familiar. பல ஆண்டுகள் கழித்து அண்ணனும் தம்பியும் ஏசாவும் யாக்கோபும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற சந்தர்ப்பம் தான் இது. So this is an incident where Esau and Jacob, two brothers, meet after a long period. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த ஏசாவும் யாக்கோபும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. We all know very well at one point of time this Esau and Jacob had to separate from each other. இந்த யாக்கோபு ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை திருட்டளவாக அவன் களவாடி கொண்டான். So this Jacob looted and robbed the blessing of Esau. ஒரு பெரிய ஏமாற்றம் ஏசாவுக்கு வந்தது. Esau had a great disappointment. ஒரு மன வேதனை அவனுக்குள்ளே வந்தது. He had a great agony and pain in himself. அவனுடைய கோபத்துல தன்னுடைய தம்பியை தன்னுடைய தகப்பனுடைய மரணத்துக்கு பின்பாக நான் கொன்று போடுவேன் என்று சபதம் எடுத்தான். So therefore he made a vote saying that I will kill my brother after my father's death. இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நிலையில ஒரு வருத்தத்தோடு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. யாக்கோபு ஓடி போயிட்டான். So they both had to get separated during this horrible situation where Jacob fled away. ஆனால் இப்பொழுது யாக்கோபு பல ஆண்டுகள் கழித்து தன்னுடைய மனைவிகள் பிள்ளைகள் பெரிய சம்பத்தோடு அவன் திரும்ப வருகிறான். But now Jacob returns after a very long period of years with all his wives, children and all his possessions. அப்போ அவன் திரும்ப வர்ற வழியில ஏசாவை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைமை உண்டாகிறது. On his return there came a compulsory situation where he has to meet Esau. இந்த சம்பவம் அதை குறித்தான் பேசுது. This incident speaks that. அப்ப யாக்கோபு ஒரு பெரிய ஒரு 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 பெரிய கிஃப்ட், ஒரு வெகுமானத்தை தன்னுடைய மந்தையிலிருந்து எடுத்து இந்த ஏசாவுக்கு கொடுக்கும்படி முன்பாக அந்த வெகுமதிகளை அனுப்புகிறான். So here therefore Jacob took a gift from his flock and he sent before him to give as a gift to his brother Esau. அது எதுக்குப்பா நீ இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறேன்னு கேட்டா, So when Esau asked, why do you give me this gift? இது எல்லாம் உம்முடைய கண்கள்ல தயவு கிடைக்கிறதற்காக, just to find grace or favor in your sight. நீங்கள் 33:8 மாத்திரம் இல்ல 33:15 பாருங்க ஆதியாகமம். Again you can read in Genesis 33 and verse 15. அப்பொழுது ஏசா, என்னிடத்தில் இருக்கிற ஜனங்கள் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா என்றான். அதற்கு அவன், அது என்னத்திற்கு? என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் மாத்திரம் போதும் என்று யாக்கோபு சொன்னான். And Esau said, let me now live with thee some of the folk that are with me. And he said, what needeth it? Let me find grace in the sight of my Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டதா. Glory be to the name of the Lord. நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு வசனங்களை வாசித்தேன். I read both the verses. அதுல ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா, தயவை குடும்பத்துல பெற வேண்டுமானால் அண்ணனும் சரி தம்பியும் சரி ஒருவருக்கொருவர் தங்களுடையவைகளை பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாக, கொடுத்து பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக அவர்கள் மாற வேண்டும். மாறின போதுதான் அந்த தயவு உண்டானது. So here in both the verses when I read, when both the brothers, it is Esau and Jacob, when they came to share willingly, only then they received favor in each other's eyes. நீங்கள் மறுபடியும் அதே அதிகாரம் 10ஆம் வசனம் வாசித்து பாருங்க. If you read the same chapter in verse 10. அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். And Jacob said, nay, I pray thee, if now I had found grace in thy sight, then receive my present at my hand. கொடுக்கிறதுக்கும்
இஷ்டப்பட்டாங்க. He also desired to give. பெற்றுக்கொள்றதுனாலையும் நீங்க தயவு என் மேல வச்சிருக்கிறீங்கன்றதுக்கு அடையாளமா பார்த்தாங்க. And also when you receive it, it shows as a significance or a sign that you have favor on me. நான் சொல்லுவேன் பிரியமானவர்களே, மனுஷருடைய தயவை நம்முடைய குடும்ப அங்கத்தினர்ல பெற வேண்டுமானா எப்பொழுது பகிர்ந்தளிப்பு இருக்கிறதோ அங்கதான் தயவு உண்டாகும். I tell you my dear ones, when you want to receive favor from your family, where there is a sharing, only then you can find a grace or favor there. ஒரு காலம் யாக்கோபுடைய சுபாவம் எப்படி இருந்ததுன்னா, எப்படியாவது தன்னுடைய அண்ணன்ட்ட எல்லாம் களவாடணும்னு நினைச்சான். So once the character of Jacob was that he want to loot somehow from his brother. கூளை கொடுத்து சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் திருடிட்டான். He gave a gruel and he got his birthright from his brother. நல்ல ஆகாரத்தை சமைத்து கொடுத்து மூத்த மகனுடைய ஆசீர்வாதத்தை திருடி விட்டான். So he gave the good food and he looted the firstborn blessing. அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவரை ஒருவர் முகம் கொடுத்து பார்க்க முடியாத மாதிரி ஆயிருச்சு. And as a result of it, they were not able to face each other. ஒருவரை ஒருவர் கொன்று போடுற அளவுக்கு அவங்களுக்கு வெறி, அவர்களுக்குள்ள கோபம் உண்டது. They had anger and enmity in them to the extent of killing each other. ஆனால் இந்த திருடுகிறவன்ல இருந்து கொடுக்கிறவனா மாறினான் பாருங்க, அப்பதான் தயவு அவனுக்கு உண்டானது. But only when Jacob moved from being a looter to a lender, only then he received favor. அவனுடைய தன்னலமான சுபாவத்திலிருந்து பகிர்ந்து கொடுக்கிற ஒரு எண்ணம், ஒரு சுபாவம் அவனுக்குள்ள வரும்போதுதான் அந்த உறவுகளில் ஒரு தயவு உண்டாகி உடைந்து போன உறவுகள் திரும்ப கட்டப்பட்டது. Only when a selfish attitude became sharing attitude, only then his relationships were built up and grace and favor was found. நீங்க குடும்பத்துல கூட எந்த உறவா இருந்தாலும் சரி, தகப்பன் தாய் அல்லது கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், சகோதரன் சகோதரி, இப்படிப்பட்ட உடன் பிறந்தவர்கள், இப்படியெல்லாம் நீங்கள் உறவை நீங்கள் வளர்த்து அவர்கள் நடுவில் அவர்களுக்கு முன்பாக நீங்கள் தயவை நீங்கள் பெறணும் நீங்கள் விரும்புவீர்களானா, நீங்கள் கொடுக்கிறவர்களாய் மாறினால்தான் அந்த தயவு உங்களுக்குள்ள பெருகும். No matter whatever relationships might be in a family, it might be father or mother, husband or wife, children or parents, or even between siblings, only when you have the attitude or habit of giving and sharing, only then you will receive favor in the family. கொடுக்கிறது அப்படின்ன உடனே நீங்கள் உடனே ஃபினான்ஷியலாக கணக்கு போடாதீங்க. நான் எவ்வளவு செலவு பண்ணணும், எவ்வளவு கொடுக்கணும், என்ன வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத உடனே அது மாத்திரம் தான் கொடுக்கிறது நீங்க நினைக்காதீங்க. So when I say giving, don't think it only financially giving, not how much should I give, or making a calculation of what to give. என்ன வாங்குறது, what to get for them, என்ன அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கிறது, what can I take and give them, என்ன அவங்களுக்கு போய் நம்ம இப்ப இன்வெஸ்ட் பண்றது, what can I invest for them. அது தப்பு கிடையாது, that is not wrong. ஆனால் கொடுக்கிறதுன்றது அது மாத்திரம் கிடையாது. But giving is not only that. சில வேளையில பாத்தீங்கன்னா சில வீடுகள்ல எல்லா பொருளையும் கொடுத்திருப்பாங்க. So sometimes in certain homes they would have given all the goods and products that is necessary. ஆனா எதை தான் கொடுத்திருக்க மாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த உறவுல நேரத்தை கொடுத்திருக்கவே மாட்டாங்க. They would have not given time in that relationship. அப்போ அந்த மனைவி சொல்லுவாள், நீங்க எல்லா பொருளையும் வாங்கி போட்டுறீங்க, என்னோட நேரம் தான் செலவு பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. So therefore wife would say, you get me all the products or goods I want, but I want you to spend some time with me. சில வேளையில நமக்கு வீட்டிலே தான் இருக்கலாம், ஆனா சில வேளையில உறவுகள்ல தயவு கிடைக்கிறதுக்கு சில வேளையில ஆழ்ந்த அன்பை நெருக்கத்தை நாம கொடுக்க வேண்டியதா இருக்கலாம். Sometimes we might be at the home, but to receive favor we may have to show some intimacy with each other. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. நாம சில வேளையில சில வெகுமதிகளை கொடுக்க வேண்டியதா இருக்கலாம். Sometimes we may have to give certain gifts. சில வேளையில உங்களுடைய உறவுகளை நீங்கள் எடுக்கிற முக்கியமான தீர்மானங்கள்ல அவர்களுடைய ஈடுபாடையும் நீங்க உள்ள இழுத்துட்டு அவர்களும் இந்த குடும்பத்துல முக்கியமானவர்கள் அப்படின்றத நீங்க வரவேற்கும் போது பாருங்க, தயவு உண்டாகிறது. Sometimes when you include your family people or family relationships into things, when you make important choices and decisions, that actually invites favor in you. முக்கியமானது என்னவென்றால், what is more important, எங்கே ஒரு பகிர்ந்து கொடுக்கிற ஒரு தாராள இருதயம் இருக்கிறதோ அங்கதான் உறவு வளரும். So only when you share willingly, only there the relationship will grow. சிலருக்கு ஒரு இறுகின இருதயமா இருக்கும், ஒரு கஞ்சத்தனமா இருப்பாங்க,
தாங்கள் பெற்றுக்கொண்டது எதையுமே பகிர்ந்து கொள்ளவே விரும்ப மாட்டாங்க. Some people will be very like misers. They don't share anything they have. எதையுமே அவங்க கையில இருந்து நீங்க வாங்கிட முடியாது. You cannot get anything from them. ஆனா உறவு வேணும்னு சொல்லுவாங்க. But they always say we need that relationship, we need that family acquaintances. அல்லது இவர்களோடு நான் வந்து ஐக்கியத்தில் இருக்கிறேன்னு சொல்லி வெளியே சொல்லிடுவாங்க. They just say outwardly that I'm in a relationship with this person. நீங்கள் உலகம் முழுவதும் உண்டாக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிப்புகளையும் பாருங்களேன். Look at all the creation that are created in this world. ஒன்றோடு ஒன்று உறவு இருக்கணும்னா அது ஒன்றுக்கு ஒன்று கொடுத்து பெற்றுக்கொள்ளும். So if they have to have fellowship with each other, they will give and share and receive it. நீங்க பறவைகள்ல பாருங்க, Look at birds, மிருகங்கள்ல பாருங்க, look at animals. தன்னுடைய சொந்தங்களுக்கு வந்து அது உறவு கொண்டாட, தனக்கு பிறந்த குட்டிகளுக்கு வந்து உறவு கொண்டாடணும்னா அங்குமிங்கும் தேடி அலைஞ்சு கொண்டு போய் இரையை எடுத்துட்டு வந்து அந்த பிள்ளைக்கு ஊட்டும் போதுதான் அந்த பிள்ளைக்கும் அந்த தாய்க்கும் அந்த தகப்பனுக்கும் ஒரு பெரிய உறவு கட்டப்படுகிறது. So only when the mother or the father, bird or animal, bring the prey and feed the little ones, only then the relationship between them is built up. எந்த உறவை எடுத்துக்கொண்டாலும் நீங்க கொடுக்க மனம் இல்லைன்னு சொன்னா அந்த உறவு சீக்கிரமா உதிர்ந்து போகும். No matter whatever relationship it might be, if you don't have heart to give, then that relationship will be broken very soon. அதுதான் வேதம் சொல்கிறது, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் அல்லது ஆசீர்வாதமானதுன்னு போட்டிருக்கு. So that is why the Bible says it is always better to give than receive. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. உண்மையான அன்பு அதான் செய்யும். Even true love does it. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தால், If you read 1 Corinthians 13:5, அன்பு என்பது அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது என்று பார்க்கிறோம். love doth not behave itself unseemly, seeketh not our own. தற்பொழிவை, தனக்குரியவைகளையே அது தேடாது. It will not keep seeking its own. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. குடும்பத்துல எத்தனை பேர் நாம வந்து நமக்குரியவைகளை தேடுறோம், அல்லது நாம எப்படி நம்முடைய குடும்ப அங்கத்தினர்களுக்கு உரியவைகளை நாம தேடுறோம். So even in a family, how many of you seek things of your own or seeking things of your family? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. நாங்க ஸ்கூல் படிக்கிற காலத்துல த கிஃப்ட் ஆஃப் த மெஜாய் அப்படின்ற ஒரு அழகான ஒரு கதை ஒன்று இங்கிலீஷ் ரீடர்ல இருக்கும். So during our school days we had a good story named Gift of the Magi in our English readers. இது எந்த வகுப்புல கொடுத்தாங்க எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா எனக்கு படித்த ஞாபகம் உண்டு. I don't remember the standard, but I remember that I read it. இதுல வந்து இந்த கதை வந்து இந்த கதை என்னன்னு சொன்னா, ஜேம்ஸ் அப்படின்ற கணவன், அவருக்கு மனைவி வந்து டெல்லா அப்படின்றவங்க, அவங்க ஒரு நடுத்தரம் அதாவது மேபி லோவர் மிடில் கிளாஸ்ல hand to mouth வாழ்ந்துட்டு இருக்காங்க. So here in this story you can find James as a husband and his wife was Della, who lived a modest life in a lower middle life. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இவர்களுக்கு அதிகமான சொத்துக்கள்லாம் கிடையாது. They did not have much of assets. இவங்களுக்கு வந்து சொத்து அப்படின்னு பார்த்தா ரொம்ப விசேஷம் ரெண்டு பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மனைவியாகிய டெல்லாவுக்கு வந்து நீண்ட தலைமுடி இருந்தது. So what is the only possession they had is like this wife Della had beautiful long flowing hair. அதே போல இந்த கணவனாகிய ஜேம்ஸை பார்த்தீங்கன்னா, அவருக்கு இருந்த ஒரே ஒரு சொத்து அவருக்குன்னு இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய தாத்தா வந்து அவங்க அப்பாட்ட கொடுத்த, திருப்பி அவங்க அப்பா வந்து தனக்கு கொடுத்த ஒரு அழகான லெதர் ஸ்ட்ராப் போட்ட ஒரு கோல்டு வாட்ச் ஒன்று அவருக்கு இருந்தது. So and also this James had only one gold leather strap gold watch which belonged to his father and his grandfather. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இப்போ அவளுக்கு கிறிஸ்மஸ் வந்ததாம். So it was Christmas Eve. அவங்க கிறிஸ்மஸ்க்கு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சா காசே அவங்களுக்கு இல்ல. So but when they want to give gifts to each other, they did not have any money. அப்போ இந்த டெல்லா யோசித்தாளாம். So this Della thought, என்னுடைய கணவனுக்கு வந்து நான் வந்து அவருடைய வாட்சுக்கு வந்து அந்த ஸ்ட்ராப் வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு, அவருக்கு பிளாட்டினம்ல ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்ட்ராப் வாங்கணும்னு அவள் ஆசைப்பட்டாள். So she desired to get a platinum chain, a strap for the James watch because it was totally worn out. அதே போல இந்த ஜேம்ஸும் வந்து தன்னுடைய மனைவிக்கு இருந்த நீண்ட தலைமுடி இருக்கு பாருங்க, அதுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான
கிளிப் ஒன்று வாங்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டாரு. So also this James also desired to get a kind of hair accessory or a clip for our wife, for his ஒரு wife. முறை அவங்க எங்கேயோ ஷாப்பிங் போகும்போது அந்த மனைவி வந்து அந்த கிளிப்பையே பார்த்துட்டு இருந்தாங்களா. அது விலை உயர்ந்த ஒரு கிளிப். So that was an expensive clip which his wife was staring at it when they went for shopping once. இவங்க கையில இருந்ததுக்கும் அவங்க வாங்கணும்னு நினைச்சதுக்கும் காசு இல்ல. But they did not have money for the thing that they desired to buy. ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று நம்ம செய்யணுமே அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. So they both want to surprise each other, therefore they desire to do something for each other. அதனால என்ன பண்ணாங்க தெரியுமா? You know what did they do? கிறிஸ்மஸ் முன்னாடி ரெண்டு பேரும் தனித்தனியா சொல்லாம கொள்ளாம போய் மறைஞ்சிருந்து ஷாப்பிங் பண்ணாங்க. So before Christmas both of them went to shopping without informing each other. இந்த டெல்லா என்ன பண்ணாரு தெரியுமா? This Della did this way. இவள் வந்து ஷாப்பிங் போயிட்டு திரும்ப வந்தா. She went to shopping and returned back. அவனுடைய கணவனுக்கு இந்த எக்ஸ்பென்சிவான அந்த $20 கிட்டத்தட்ட $20 உள்ள அந்த ஸ்ட்ராப்பை வாங்கிட்டா. So she got that platinum strap which was almost $21 for her husband. எப்படி வாங்கினா தெரியுமா? You know how did she get it? தன்னுடைய நீண்ட தலைமுடி இருக்கு பாருங்க, அதை வெட்டிட்டு விற்று போய் அதை வாங்கினா. So she sold her hair which was long flowing and she got that strap for that money. இந்த கணவனும் போய் ஷாப்பிங் போனாரு. This husband also went for shopping. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? You know what did he do? தன்னுடைய கோல்டு வாட்ச் இருக்கு பாருங்க, தன்னுடைய தாத்தா தான் அப்பாட்ட கொடுத்தது, அப்பா இவர்கிட்ட கொடுத்தது பாருங்க, இந்த வாட்சை வித்துட்டு அவர் மனைவிக்கு வந்து கிளிப் வாங்கிட்டு வந்தார். So he sold that gold watch which he got it from father and grandfather and he got that hair accessory to his wife. ரெண்டு பேரும் சாயங்காலம் வந்து ஒருத்தர் முகத்தை பார்த்தாங்க. So when the evening they both came together and they saw each other's face. பார்த்தா When they saw that, இந்த மனைவியினுடைய தலையில பொருத்தலாம் நினைச்ச அந்த கிளிப்புக்கு அந்த அம்மா கிட்ட இப்ப முடிய வெட்டிட்டாங்க. this man brought this clip but it is not suiting for her hair because she has cut that hair. இந்த அம்மா வந்து அவருக்கு வாட்சுக்கு ஸ்ட்ராப் போடலான்னு போய் கேட்டா அவர் வாட்சை வித்துட்டாரு. But this woman brought a strap so that she presented him but he could not have a watch. ரெண்டு பேரும் வாங்கின கிஃப்ட்டை வந்து ஒருத்தரோட ஒருத்தர் என்ன செய்ய முடியல, பகிர்ந்து கொள்ள முடியல. They were not able to share the gift which they brought for each other. ரெண்டு பேராலும் பயன்படுத்த முடியாத கிஃப்ட்டை வாங்கிட்டாங்க. They both bought a gift which was totally not useful or useless. ஆனா இந்த கதையினுடைய கருத்து என்ன தெரியுமா? But what is the moral of the story? ஒருவேளை ரெண்டு பேருமே அவங்க வாங்கி கொண்டு வந்த கிஃப்ட்டை ரெண்டு பேரும் பயன்படுத்த முடியாம போயிட்டாலும், though the gifts they bought were not able to be used by both of them, அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் கொண்டிருந்த ஆழமான அன்பை அந்த கதை வந்து சொல்லுது. that story reflected the deep love they had for each other. தங்களுடைய அன்பை அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிப்படுத்துறதுக்கு எவ்வளவு தூரமும் தங்களுக்கு ரொம்ப பிரியமானதையும் விட்டு கொடுக்க அவங்க ஆயத்தமா இருந்தாங்க அப்படின்றது அந்த கதை சொல்லுகிறது. So this story tells that they were really ready and prepared to give up their most desired thing to show their love for each other. நாம எப்படி கொடுக்கிறவர்களா இருக்கிறோம்? So how are we as givers? நம்முடைய தயவு குடும்பத்துல பெறணுமானா நம்ம கஞ்சர்களா இல்ல, பகிர்ந்து கொடுக்கிறவர்களா இருக்கணும். So if you want to receive favor in your family, we should share willingly, not as misers. எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு நம்ம இழுத்து வச்சிட்டோம்னா தயவை நாம இழந்துருவோம். So if you keep everything for yourself, you will lose favor. யாக்கோபு வந்து இந்த கொடுக்கிற ஒரு தயாள சுபாவம் அவனுக்கு வர்ற வரைக்கும் தயை என்பது அவனுக்கு கிடைக்க போறதே கிடையாது. So this Jacob, unless he had or until he got this attitude of sharing, he's not going to receive this favor. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of the Lord. இரண்டாவது எப்ப தெரியுமா தயவு உண்டாகும் குடும்பத்துக்குள்ள? Second, when we will receive favor in the family. நீங்கள் சங்கீதம் 47 சங்கீதம் 29 வசனம் வாசித்து பாருங்க. Psalm 47 verse 29. இஸ்ரவேல் மரணமடையும் காலம் சமீபித்தது, அப்பொழுது அவன் தன் குமாரனாகிய யோசேப்பை வரவழைத்து. ஆதியாகமம் 47:29. Genesis 47:29. என் மேல் உனக்கு தயவு உண்டானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து என் மேல் பட்சமும் உண்மையும் உள்ளவனுமாய் இரு, என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாதிருப்பாயாக என்றான். And the time drew nigh that Israel must die, and he called his son Joseph and said unto him, If now I have found grace in thy sight, put, I pray thee, thy hand under my thigh, and deal kindly and truly with me. Bury me not, I pray thee, in Egypt. முதலாவது நான் சொன்னேன், First I told you, தயை குடும்பத்துக்குள்ள வரணும்னா முதல்ல பகிர்ந்து கொடுக்கிற ஒரு சுபாவம் இருக்கணும். First, if you want to receive favor in your family, you should share willingly. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. இரண்டாவது, குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்குள்ளே மனித தயவு உண்டாக வேண்டுமானால் இரண்டாவது ரொம்ப முக்கியமான சுபாவத்தை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்று கேட்டா,
உண்மையை அல்லது சத்தியத்தை ஒருவருக்கொருவர் நீங்க பேச பழகணும். So second, if you want to find favor in your family, you have to know to speak truth with each other. அவன் சொல்லுகிறது பாருங்க, என்மேல் உனக்கு தயவு உண்டானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து என் பேல் பட்சமும் அல்லது தயவும் உண்மையும் உள்ளவனுமாயிரு. So here he says, if now I have found favor in thy sight, put I pray thee thy hand under my thigh, and deal kindly and truly with me. உண்மை இல்லாத இடத்துல தயவு உண்டாயிருக்காது. In a way there is no truth, there will not be a favor. எங்க சத்தியம் பேசப்படாம பொய் பேசப்படுதோ அந்த உறவுல மனித தயவு கிடைக்கவே கிடைக்காது. Where there is no truth in a relationship and where the lies alone exist, there will not be a favor in the family. உங்க குடும்ப அங்கத்தினர்கள் நடுவுல நீங்க தயவு பெறணும்னு விரும்புறீங்களா? If you want or if you desire to receive favor in the family, அவருடைய பிரியம் உங்க மேல வரணும்னு விரும்புறீங்களா? if you desire that the delight should be on you, அவருடைய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கணும்னு விரும்புறீங்களா? if you desire to receive their approval, உங்கள் உறவுகள் பலப்படுத்த வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களா? if you want to strengthen your relationships, நான் தாழ்மையா சொல்றேன், I humbly tell you, பொய்யை களைந்து உண்மையை மாத்திரம் பேசுங்க. remove lies but speak truth alone. உண்மையை பேசுங்க. Speak truth. அநேக குடும்ப உறவுகளில் பார்த்தீங்கன்னா ஏன் அவர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் நடுவில் தயவு கிடைக்காம போயிடுது அப்படின்னு கேட்டால், இருக்கிற வண்ணமாக பேசுறது இல்லை, இல்லாததை இருக்கிற வண்ணமாகவும் இருக்கிறதை இல்லாத வண்ணமாகவும் சித்தரித்து காட்டுவதனால உறவுகளுக்குள்ள தயவு உண்டாகிறது இல்லை. So the reason why there is no favor in many families because they don't speak truth. They speak the thing not existing as existing and the thing existing as non-existing. அதாவது எதிலுமே ஒரு உண்மையே பேசாம இருக்கிறவங்க தயவை நீங்க பெறவே முடியாது. People who don't speak truth at all, they can never expect favor in their family. நம்முடைய வாழ்க்கையில் இதை ஒரு நம்ம பழக்கமா வைத்துக் கொள்ளணும். We should keep this as a habit in our life. உறவுகளை நீங்கள் உறுதியாக வளர்க்க வேண்டுமா? If you want to grow up your relationship firmly, சத்தியத்தை பேச பழகணும். get habitual to speak truth. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நாம் சொல்ல பழகணும். So we should know to say yes as yes and no as no. குடும்ப அங்கத்தினருக்குள்ள நீங்க பொய்யை பேச ஆரம்பிப்பீங்களானா, நீங்க காரியங்களை ஒளித்து மறைத்து நீங்க செய்வீர்களானா தயவை இழந்து போயிடுவீங்க. So if you start speaking lies or if you conceal and hide things in your family, then you will start losing favor. பாருங்க, அநேக பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் மேல் ரொம்ப அன்பு வச்சிருப்பாங்க. அவர்களுக்காக எல்லாம் சேமிச்சு அவங்க வாழ்க்கைக்காக எல்லாத்தையும் கொடுக்கணும், சிறந்ததை கொடுக்கணும்னு ஆயத்தமாயிட்டு இருப்பாங்க. Many parents love their children so much, they store and gather up so much things for their children. They want to give the best thing to their children in their life. தங்களுடைய சக்திக்கு மிஞ்சி கூட அவங்க செய்யறதுக்கு விருப்பமா இருப்பாங்க. They also have the desire to do beyond their ability. அவங்க தங்களுடைய எல்லையை தாண்டி கூட கடன் வாங்கி ஆகிலும் தங்க பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. They also desire to cross their limit or boundaries and also get debts, borrow money and do the best to the children. நீங்கள் பொதுவாக பெற்றோரை பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை பிறந்ததிலிருந்தே அந்த பிள்ளையினுடைய திருமணத்துக்காக அவங்க சேர்த்து வைக்க ஆரம்பிப்பாங்க. Generally when you look at parents, right from their birth they will just store up things for their marriage. ஒருவேளை சேர்க்கலனா கூட கடைசி நிமிஷத்துல எப்படி இதை நடத்துறதுன்றதுக்கு திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. So even if they don't store it up, they will have the plan how to conduct or store it up at the end. பெரும்பாலான பெற்றோருக்கு இந்த மனசுல விருப்பம் இருக்கும். Most of the parents will have this desire in their hearts. தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல திருமணம் பண்ணணும். So they should get their children good in marriage. ஆனா அந்த பிள்ளைகிட்ட உண்மை இல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க வச்சுடுங்களேன். But if they don't find truth with their children, காரியங்களை தன்னிடத்திலேயே அந்த பிள்ளை மறைக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க வச்சுடுங்க. if they find their children are hiding or concealing things from them, கொடுக்க மனம் உள்ளவர்கள் கூட கொடுக்காமலே போயிடுவாங்க. so these parents who have the heart to give will not give at all. தாராள இருதயம் உள்ளவங்க கூட கொடுக்க மாட்டாங்க. The people who have generous heart will stop giving. அந்த பிள்ளையின் மேல் ஒரு பாசமோ அன்போ வராது. They will not have the love or affection on their children. அதை கெடுத்து போட்டது என்ன தெரியுமா? Now what it spoiled that? உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை. So a life without truth. பாருங்க, ஒரு மனைவி ஒரு கணவன் ஒருவரை ஒருவர் உயிருக்குயிராய் கூட நேசிக்கலாம். So even a husband or wife may love each other so deeply. ஆனால் அவர்கள் எவ்வளவு ஆழமாய் நேசிக்கிறாங்களோ அவங்க எதிர்பார்க்கிறது என்னன்னு கேட்டா, தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவி தன்னிடத்துல உண்மையை தவிர வேற எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைப்பாங்க. The more they love each other, the more they expect is that they should not speak lies with each other. அவங்க தாராளமா ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து சந்தோஷமா அந்த உறவு நல்ல தயவோட வளர்ந்துட்டு இருக்கும்போது தன்னுடைய கணவனோ தன்னுடைய மனைவியோ தன்னிடத்துல நடந்த காரியங்களை மறைத்து விட்டார்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க வச்சுக்கிடுங்க,
அதுக்கப்புறமா தயவு கிடைக்காது. So when the things are going well, when they share with each other the love, but when one day when they find out the husband or wife that the one is concealing or hiding things from them or telling lies, then that they will not receive favor in the family. அன்புள்ள மனைவி கூட ஆத்திரம் நிறைந்தவளாய் மாறி விடுவாள். A loving wife will become a angry wife. ஒரு காலத்துல கேட்காமலே கொடுத்தவர்கள் கூட கேட்டாலும் கொடுக்காம போயிடுவாங்க. Once people who gave even without asking, they will not give even when you ask. ஒரு காலத்துல மனப்பூர்வமாய் காரியங்களை கொடுத்தவங்க அந்த உண்மை கேட கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள கட்டாயப்படுத்தினா கூட கொடுக்க மாட்டாங்க. So once the people who gave generously, but once they find out that you told lies or you speak lies, then they will never give it at all. உறவுகள் நம்பகத்தன்மையில தான் கட்டப்படுது. So these relationships are built only on trust. என்றைக்கு நம்பகத்தன்மை உடைஞ்சிருச்சோ அங்க நீங்க தயவை இழந்துருவீங்க. The day the trust is broken, then you will lose the favor. நீங்க எத்தனையோ திரளான பொருட்களை கொண்டு வந்து அதையெல்லாம் சமாளிச்சிடலாம், நீங்க ட்ரை பண்ணலாம். Even if you may think that you can bring or buy many products and goods and try to manage it, ஆனா நீங்க நம்பிக்கையை திரும்ப கற்ற வரைக்கும் நீங்க நினைக்கிறது நடக்காது. but until you build that trust again, that will not happen. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. அதனால தான் நீதிமொழிகள் 3:3 வாசிக்கிறோம். That's why we read in Proverbs 3:3, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. let not mercy and truth forsake thee. அது எப்பொழுதும் உன்னோட இருக்கணும். Let it be always with you. அப்படி இருந்தால்தான் அதனாலே தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையையும் நற்புத்தியையும் பெறுவாய். So shall thou find favor and good understanding in the sight of God and man. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the அப்போ Lord. முதலாவது பகிர்ந்து கொடுக்கிற ஒரு சுபாவம் வேணும். So first we should have a habit of sharing. கொடுக்கிற சுபாவம் இல்லை என்றால் தயவு குடும்பத்துல வராது. When you don't have the habit of sharing, there will not be favor in your family. இரண்டாவது உண்மையே பேச வேண்டும். Second, you have to speak truth. உண்மை இல்லாத சுபாவங்கள் குடும்பத்துல தயவை உண்டாக்காது. Speaking lies or speaking falsehood will not bring favor in your family. மூன்றாவது குடும்பத்துல எப்பொழுது தயவு கிடைக்கும்? Third, when you will receive favor in your family. நீங்கள் ஆதியாகமம் 48 அதிகாரம் 5 முதல் 6 வசனங்களை வாசித்தால், if you read Genesis 48 verses 5 and 6, நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர் ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயீமும் மனாசேயும் என்னுடையவர்கள். இவர்களுக்கு பின் நீ பெரும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள். அவர்கள் தங்கள் தங்கள் சகோதரருடைய பேரால் அழைக்கப்பட்டு அவர்களுடைய சுதந்திரத்தில் பங்கு பெறுவார்கள் என்று பார்க்கிறோம். Your 2 sons born to you in the land of Egypt before I came to you in Egypt are now mine. Ephraim and Manasseh belong to me just as Reuben and Simeon do. Children born to you after them will be yours and will be recorded under the names of their brothers with regard to their inheritance. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. பாருங்க, இங்க ஒரு சம்பவம் நம்ம பார்க்கிறோம். Here we see an incident. இங்க யாக்கோபு சொல்றாரு, Jacob says, இந்த யோசேப்புக்கு பிறந்த 2 பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க. These 2 sons of Joseph. அவர் சொல்றாரு, இந்த 2 பிள்ளைகளையும் 2 ஜாதிகளாக நான் என் பிள்ளைகள் கணக்கிலேயே அவங்களை கொண்டு வர போறேன். 2 மடங்கு பங்கு அவங்களுக்கு நான் கொடுக்க போறேன்னு சொல்றாரு. So here he says, I am going to give them a double fold blessing and bringing them under my tribes, under the names of my tribes. உன் பிள்ளையா இருந்தாலும் நான் என் பிள்ளையாகவே கணக்கு வைத்து யோசேப்பா நான் பார்க்காம அவனை 2 ஜாதியா நான் பார்ப்பேன்னு சொல்றாரு. So here he says, though he is your children, I don't look at Joseph as one tribe, but I see them as double fold or 2 tribes. எப்படி இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் இந்த யோசேப்புக்கு வந்தது? How did this Joseph receive this double fold blessing? உண்மையா பாத்தீங்கன்னா இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் முதல் பிள்ளைக்கு தான் கொடுப்பது அன்றைக்குள்ள வழக்கம். Truly those days it is a habit of giving this double fold blessing to the firstborn. ஆனா யோசேப்புக்கு வந்தது. But this came to Joseph. அது காரணம் என்ன தெரியுமா? You know what is the reason? அந்த யோசேப்பு பஞ்ச காலத்தில் தன்னை தேடி வந்த சகோதரர்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டார். This Joseph forgave his brothers who came seeking him in the times of famine. அவர்களை கொன்று போடாமல் அவர்களை வாழ வைத்தார். He did not kill them, but he spared them. அவர்களுக்கு நன்மை செய்தான். He did good to them. அதோட விளைவு என்ன தெரியும்ல? And as a result of it, தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்தார். the Lord gave double blessing to his children. அன்பானவர்களே, My dear ones, குடும்ப அங்கத்தினர்கள் நடுவில் நீங்க தயவு பெற வேண்டுமா? if you want to receive favor in your family, குடும்பத்தில் நடக்கும் சந்தடிகள், பிரச்சனைகள்,
மன கஷ்டங்கள் நடுவில் நாம் எவ்வளவு அதிகமாக அவர்களை நாம் மன்னிக்கிறோமோ அப்போதான் பாருங்க நமக்கு வந்து குடும்பத்துக்குள்ள தயவு உண்டாயிருக்கும். The more we forgive amidst disagreements or strife or struggles or problems or fights in your family, only then this favor will increase in your family. நடந்து முடிந்தவைகளை வாழ்நாள் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். We can speak, keeping on speaking and talking about things that happened. பழைய காரியங்களை உட்கார்ந்து விவாதித்து கொண்டே இருக்கலாம். We can continue to argue on things that happened earlier. ஆனால் நான் சொல்லுவேன், உங்களுடைய வாழ்க்கையில வந்து தயவு வர வேண்டுமா? But if you want to receive favor in your life, குடும்பத்திற்குள்ள தயவை நீங்க அனுபவிக்க வேண்டுமா? if you want to experience favor in your family, கடந்ததை மறந்துருங்க. forget the past. கடந்ததை நீங்க மன்னிச்சிருங்க. Forgive the past. காரியங்களை விட்டு கொடுங்க. And just give compromise or give up. தவறுகள் ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ குடும்பங்களுக்குள்ள நடக்கலாம். Mistakes may happen aware or unaware in your families. நம்ம கடந்த காலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கணும்னு நினைப்போமானால் தயவை இழந்து போயிடும். If you continue to live in the past, then you will lose favor. பாருங்க, யோசேப்பு வந்து பழி வாங்கணும்னு நினைத்திருந்தா அது அவனுக்கு ரொம்ப பெரிய வேலையா இருந்திருக்காது. If Joseph want to take revenge, that was not a big deal for him. தான் கூட அதை செய்திருக்க வேண்டியதில்லை. ஒரு சின்ன கட்டளை கொடுத்தா போதும், ஒரு சின்ன வார்த்தை சொல்லியிருந்தா போதும். அவனுக்கு இருந்த அதிகாரத்தில் அந்த எகிப்தின் உடைய போர்ச்சேவகர்களால் பழிக்கு பழி தீர்த்திருக்கலாம். Even he did not get into doing it directly. He would have given a command to his servants and they would have just taken revenge of him. அவ்வளவு அதிகாரம் அவன் கையில் இருக்கும்போது, so when he had so much of authority and power, பழிக்கு பழி வாங்க எல்லா வாய்ப்பும் கிடைத்த போது, when he had all the chances of taking revenge against them, தனக்கு இருந்த அந்த கோபத்தை எரிச்சலை விட்டுட்டு தனக்கு தீங்கு செய்த, தனக்கு துன்பம் விளைவித்த சகோதரர்களை அவன் மன்னித்தான். He just gave up that revenging or avenging attitude and forgave his brothers. பாருங்க, அவர்களுக்கு தேவை என்று ஒன்று வந்தபோது அந்த தீங்கை பார்த்து அவன் சந்தோஷப்படாம பசியோடு வந்த தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுத்தான். So when they came for a need, he did not rejoice looking at their need, but rather he fed them with food. ஒரு காலம் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு. They knew very well what happened in the past. எவ்வளவோ தூரம் தனி மனிதனாக 10 பேருக்கு சாப்பாடை தூக்கிட்டு வந்த பையனை கையையும் காலையும் கட்டி தண்ணீர் இல்லாத கிணத்துல அவங்க தூக்கி போட்டாங்க. So a boy who brought food for all the 10 brothers from a long distance, he knew very well that they bound his all the hands and legs, feet, and then they threw him into a pit. நான் யோசித்து பார்த்தேன். I thought about it. ஒரு சின்ன பையனை 10 பேருடைய சாப்பாடை தூக்க வைங்க பார்க்கலாம். So make a small boy to carry food of 10 people. இன்னைக்கு நம்ம சாப்பிடுற அளவுல கூட 10 பேர் சாப்பாடை ஒரே ஆள் தூக்கிட்டு போகணுன்றது கஷ்டமா இருக்கும். So even for today's scenario, if you want to carry food of 10 people, it is really difficult. அன்றைக்கு வந்து ரொம்ப நல்லாவே சாப்பிட்டாங்க. But in those days they used to eat well. அவங்க சாப்பிட்ட குவாண்டிட்டியே ரொம்ப ஜாஸ்தி. The quantity they eat is more. ஆனா அவ்வளோ பேர் சாப்பாடை இந்த பையன் தனி மனிதனா நடந்து தூக்கிட்டு வந்தபோது அவனுடைய சாப்பாடை கூட சாப்பிட விடாம அவனை பசியோடு பட்டினியோடு தான் வெளிநாட்டுக்கு வந்து கடத்திட்டாங்க அல்லது வித்துட்டாங்க. So but when this boy brought food for 10 people in those days, they never even fed him or gave food, but made him to starve and then sold him to a foreign country. இப்பொழுது தனக்கு பட்டினி போட்டு தன்னை வந்து விற்று போட்ட தன்னுடைய சகோதரர்கள் பசியினால வந்து பஞ்சத்தினால வந்து ஆகாரம் தேடி வர்றாங்க. Now his brothers who made him to starve and who sold him now came seeking for food with hunger. பழிக்க பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா ஒரு நொடி பொழுது போதும். If would have want to take a revenge, a minute is enough for him. ஆனா நம்மள அதை மறந்துட்டான். But he forgot that. அவர்கள் செய்த தீமையை மறந்துட்டான். He forgot the evil that they did to him. யார் தனக்கு தீமை செஞ்சாங்களோ அவங்களுக்கே நன்மை செய்யும். He did good to them who did evil to him. எனக்கு ரொம்ப யோசேப்புடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. So this the life of Joseph is a great example for us. அவங்க கேட்டது ஆகாரம், அதை கொடுத்தது மாத்திரம் இல்ல. They asked us just food. He not only gave food alone. பிந்தின அதிகாரங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, if you read the earlier chapters, அந்த சகோதரர்கள் எல்லாரையும் வரவழைத்து தன்னோடய அவன் தங்க வைத்தான். So he welcomed all his brothers and made them to stay with him. பாருங்க, அவங்க கேட்கவே இல்லை. இவனா போய் அந்த பார்வோனிடத்துல சிபாரிசு பண்ணி அந்த தேசத்திலேயே செழிப்பான ஒரு இடமாகிய கோஷேன்ல அவர்களை குடி அமர்த்தினார். They never even asked for, but he himself went to Pharaoh and recommended to give a very prosperous nation, a land named Goshen, and made them to dwell in that land. இன்னொரு விதமாய் சொன்னா, in other words, எவ்வளவு மோசமா அவனை நடத்தினார்களோ, the more ill they treated him, அவ்வளவுக்கு அதிகமா இவன் நன்மை செய்தான். the more good he did to them.
அவன் சொல்லுகிறான், நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீங்க, You tried to do evil to me, கர்த்தரோ அது எல்லாத்தையும் மாத்தினாரு. but God changed everything to me. எல்லாத்தையும் அநேகருக்கு நான் ஜீவரட்சணை உண்டாக்குற ஒரு சிச்சுவேஷன்ல கர்த்தர் என்னை கொண்டு வந்துட்டாரு. God has brought to me a situation where I can bring posterity to many people. ஆகவே நான் பழச பத்தி யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். Therefore, I don't think about the past. என் இழப்புகள், என் தனிப்பட்ட வேதனைகளை பற்றி நான் நினைக்க மாட்டேன். I won't think about my personal losses or personal agony that I went through. நான் தீமை செய்வதற்கு பதிலாக நன்மை செய்வேன். But I will do good instead of doing evil. நம்முடைய வாழ்க்கையில எல்லாருடைய லைஃப்லயும் யாராவது ஒருத்தர் நீங்க உங்களுடைய நெருங்கிய உறவுகளால் நீங்க பாதிப்படைந்தவர்களாய் நீங்க வாழ்ந்திருக்கலாம். So even many of you might be affected by your personal relationships in your families. ஒரு காலம் நீங்க ரொம்ப அவமானமான எளிமையான நிலையில புறக்கணிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட நிலையில உங்க லைஃப்ல நீங்க இருந்திருக்கலாம். You might be earlier in the past in one situation where you might be totally humbled, embarrassed, you were totally rejected. நீங்கள் இரக்கம் கேட்டும் இரக்கம் கிடைக்காத ஒரு நிலையில உங்க வாழ்க்கை இருந்திருக்கலாம். Your life might be in a situation where you would have asked for mercy but you have not received at all. ஒரு காலம் நீங்க உதவி கேட்டும் உங்களுக்கு உதவி செய்யாத ஒரு குடும்பத்துல நீங்க வாழ்ந்திருக்கலாம். You would have lived in a family earlier where you would have asked for help but they did not help or refused to help. ஆனால் இப்பொழுதோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி இருக்கார். But now God has blessed you and exalted you. உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னவங்க முன்னாடி கர்த்தர் தலையை நிமிர்த்தி உங்களை நல்லா ஆசீர்வதித்து உங்களை வாழ வச்சிருக்கிறாரு. Now the Lord has made you to live well in prosperity before the people who refuse to help you. ஆனால் இப்போ ஆண்டவர் நம்மளை பார்க்கறாரு. But now the Lord is looking at us. நான் உனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்தேன்பா. I have given you so much of blessings. நீ உனக்கு தீங்கு செய்தவர்கள், துரோகம் செய்தவர்கள், துன்பம் இழைத்தவர்களுக்கு நீ எப்படி பகிர்ந்து கொடுக்க போறேன்னு நான் பார்க்கிறேன். So I'm going to see how you are going to share and give to them who have did evil to you, who have refused to help you and who have done all kind of treachery to you. ஒரு காலம் நீ எதிர்பார்த்து நின்ற. Once you expected from them. ஆனால் இப்பொழுது அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கறாங்க. But now they are expecting from you. அன்றைக்கு உன்னுடைய எதிர்பார்ப்புகளை அவங்க சந்திக்கலன்றதுக்காக இன்றைக்கு அவர்களுடைய எதிர்பார்ப்புலயே நான் சந்திக்க மாட்டேன்னு நிக்க போறியா அல்லது நீ கொடுக்கிறவனாய் மாற போறாயா? Are you going to say that I'm not going to meet their expectation because they did not meet my expectation then, or are you going to give them? மன்னிக்க போகிறாயா? Are you going to forgive them? கடந்ததை மறக்க போகிறாயா? Are you going to forget the past? இன்னைக்கு நான் இந்த குடும்பத்திற்குள்ள நமக்கு உண்டாக வேண்டிய தயவை குறித்து நம்ம பார்க்கிறோம். So today we are looking at the grace or the favor that we need in the family. நம்முடைய தன்னலமான தன்னிச்சையான சுபாவங்கள் நம்மை விட்டு விலகணும்னு நம்ம ஜெபிக்கணும். We should pray that the selfish attitude should be removed from our life. யாக்கோபினுடைய சுபாவம் நமக்கு இருக்க கூடாது. We should not have the characteristic of Jacob. சொல்லப்போனா பழைய சுபாவம் இருக்க கூடாது. To say more, we should not have the old character. பழைய சுபாவம் எல்லாம் வாங்கணும், பிடுங்கணும், எல்லாம் எனக்கு தான், அந்த தன்னலமான ஒரு சுபாவம். So a selfish attitude of getting things only for yourself, for myself. ஆனால் பிந்தின நாட்கள்ல அவன் சுபாவம் மாறுச்சு. But in the later days his character totally changed. எந்த அண்ணன்ட்டத திருடினானோ அந்த அண்ணனுக்கு வேண்டாம் வேண்டான்னு அண்ணன் சொன்னாலும் எடுத்துட்டு போய் கொடுத்து உம்முடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறவனாய் அவன் மாறினான். He gave to the brother from whom he looted actually, and to the extent that he said, I don't want but I want to receive this grace and favor from you. எப்பொழுது குடும்பத்துல தயவு கிடைக்கும்? When you will receive favor in your family, மனப்பூர்வமாய் நீங்க பகிர்ந்து கொள்ளும்போது தான். when you share willingly. பாருங்க, அந்த குறுகின மனப்பான்மைகளை கர்த்தர் விடுதலையாக்குவாரா. May the Lord deliver you from this narrow mindedness. கர்த்தர் ஒரு விசாலமான இருதயத்தை தருவாரா. May the Lord give a wide heart to you. என்ன பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி துடிக்காதீங்க. Don't always wait to get or receive. என்ன கொடுக்கலாம், what I can give, என்ன பகிர்ந்து கொள்ளலாம், what can I share, என்ன நான் எனக்கு கொஞ்சம் கம்மியா வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கலாம், so how much little I can have for myself and how much more நல்வாழ்வுல நான் எவ்வளவு சந்தோஷப்படலாம், how much more I can rejoice in the welfare of others, எப்படி மற்றவர்களை சந்தோஷப்படுத்தலாம், how can I make others to rejoice. ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்குமானால், if you have such kind of heart, நிச்சயமாக நான் சொல்லுவேன், குடும்ப அங்கத்தின நடுவுல கர்த்தர் தயவை தருவார். I tell you truly, the Lord will give favor in your family. இரண்டாவது, second, குடும்பத்தின் நடுவுல உங்களுக்கு தயவு வேணுமா? do you need favor in your family? பிரியம் உங்க மேல இருக்கணுமா? Do you want their delight to be upon you? அவங்களுடைய நம்பிக்கை உங்க மேல வரணுமா? Do you want their trust to be upon you? பொய்யை களைஞ்சிருங்க. remove lies. சொந்த பெற்றோர்ட்ட பொய் சொல்லாதீங்க. Don't lie to your own parents. உடன் பிறந்தவர்கள்ட்ட பொய் சொல்லாதீங்க. Don't lie to your siblings. கணவன் மனைவிட்ட பொய் சொல்லாதீங்க. Don't lie to your husband and wife. எல்லாவற்றையும் உண்மையை பேசுங்க.
பேசுங்க. Always speak truth in everything. எப்பொழுதுமே ஒரு திறந்த மனதோடு வாழுங்க. Always live with an open heart. காரியங்களை ஒளிச்சு மறைச்சு செய்யும் போது அது நமக்கு நன்மையை கொண்டு வராது. When you do things concealing and hiding, it don't bring you good. அது நமக்கு கடைசில வேதனையை தான் கொண்டு வரும். That always brings suffering at the end. பிரியமானவர்களே, இந்த காலையில கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. My dear ones, that the Lord speak with us in this morning hour. தேவ தயவை பெறது மாத்திரம் இல்ல, It's not only receiving the favor of God. மனித தயவு ரொம்ப ரொம்ப அவசியம். Receiving the favor of men is also important. இன்னைக்கு நிறைய பேர் வந்து சர்ச்சில் நல்ல பேர் வச்சிருக்காங்க. Today many people have a good reputation at church. சர்ச்சில் வந்து விசுவாசிகளுக்கு முன்பாக, ஊழியர்களுக்கு முன்பாக தங்களை நல்ல மனிதர்களாக, உத்தமர்களாக காமிக்கிறாங்க. They show themselves as if they are very truthful and faithful before pastors and church and believers. ஆனால் அநேக வேளை அவங்க சொந்தக்காரங்க நடுவுல அவர்களுக்கு ஒரு நல்ல பேரே கிடையாது. But many times there is no good reputation among the family members. சில வேளையில சிலர் வந்து நம்மகிட்ட வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் கொடுப்பாங்க. So sometimes certain people used to come and give certain complaints. அதாவது விசுவாசிகளை பற்றி அவருடைய சொந்தக்காரர்கள் வந்து ஊழியர்கள்ட்ட வந்து பேசுவாங்க. Relatives of this believer used to come to the pastors and say and complain about them. சொல்லுகிற காரியங்களை கேட்கறதுக்கே வேதனையா இருக்கும். It will be really painful to hear about the things they say. இவ்வளவு நம்மகிட்ட இவ்வளவு ஆவிக்குரியவர்களா தங்களை காமிச்சுக்கிறாங்க, ஆனா குடும்ப அங்கத்தினர்கள் நடுவில் ஏன் இவர்களுக்கு இவ்வளவு கெட்ட பெயரோடு வாழ்றாங்க? They show so much spiritual to us, to this church, but why do live with the bad reputation in the family? இது மாற வேண்டும். This should change. தேவ தயவு மாத்திரம் அல்ல, It is not only favor of God, மனித தயவு நம்ம மேல இருக்கணும். but we should also have favor of men. சாமுவேலுக்கு அது இருந்தது. Samuel had that. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. Even Jesus had that. ஆதி சபையிலே எல்லா ஜனங்களிடத்திலும் தயவு பெற்றவர்களாய் இருந்த சுபாவம் இருந்தது. So even in the early church, all the people had that favor of receiving favor from all the people. ஆண்டவரே, Lord, நான் தாராளமாய் கொடுக்கிறதுனால் தயவை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தார். Lord, give me grace to receive favor by sharing willingly. எல்லாவற்றையும் உண்மையை பேசுறதுனால தயவை பெற்றுக்கொள்ள கிருபை தார். Lord, give me grace to receive favor by speaking truth in everything. கடந்ததுல நடந்த தவறுகளை மன்னித்து மறந்து விடுகிறதுனால நான் தயவை என் குடும்பத்துல சம்பாதிக்க கிருபை தார். Lord, give me grace to receive favor in my family by forgiving and forgetting the past. ஆண்டவரே, Lord, மனித தயவை என்னுடைய குடும்பத்துல நான் காண்றதுக்கு எனக்கு கிருபை தாருன்னு ஜெபம் பண்ணுவோம். let us pray that Lord we may find grace or favor in our family. கண்களை மூடுவோமா? Shall we close our இந்த eyes? காலை வேளையிலே ஆண்டவரே, எனக்கு கொடுத்த குடும்பத்தின் நடுவே எனக்கு தயவை தார். Lord, this morning, Lord, I need favor in the family that you have given me. ஆண்டவரே, Lord, என்னுடைய கசந்து போன குடும்ப உறவுகள், Lord, in this bitter relationships, ஆண்டவரே, என்னுடைய பிரிந்து போன குடும்ப அங்கத்தினர்கள் நடுவில் amidst our family members who got separated from ஒருவரை me, விட்டு ஒருவர் தூரமாக விலகி போன நிலையில in the situation where they've gone or separated from each other, இந்த குடும்பத்திற்குள்ள தயவு எங்களை மீண்டும் கொண்டு வரட்டும். Lord, let your favor again redeem and bring us back, Lord. அந்த தயவு உடைவுகளை சீர்படுத்தட்டும் ஆண்டவரே. Lord, let that favor rectify all the brokenness. அந்த தயவு ஆண்டவரே குடும்ப உறவுகளை சீர்படுத்தட்டும் ஆண்டவரே. Lord, let that favor rectify or set right all our relationships, Lord. எங்கே ஆத்திரமும் கோபம் இருந்ததோ அங்கே அன்பு பெருகட்டும் ஆண்டவரே. Lord, let love increase in the place of wrath and anger. அந்த கொடுக்கிற சுபாவத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தாரும். Lord, give your children an attitude of sharing, Lord. எல்லாமே தனக்காக என்று தன்னலமாக வாழாத ஒரு இருதயத்தை தாரும். Lord, give us a heart of sharing rather than being a selfish attitude. ஆண்டவரே, Lord, நாங்கள் கவனித்தது போல கொடுப்பது என்பது வெறும் பொருட்களால் அல்ல. Lord, it is not only sharing or giving your goods, நேரத்தை கொடுப்பது, giving our time, கவனத்தை கொடுப்பது, giving our attention. ஆண்டவரே, அவர்களுடைய ஆண்டவரே கருத்துக்களை கேட்கிறதுல அவர்களுக்கு ஒரு தருணம் கொடுப்பது, Lord, giving an opportunity to listen to their suggestions. இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எங்களுக்கு உண்டாகும். Lord, give us such kind of heart, Lord. அன்பினால் அலங்கரியும். Lord, decorate us with your love. கடந்தவைகளை மன்னிக்க கிருபை தார். Give us grace to forgive the past. எப்பொழுதும் சத்தியத்தை பேசி தயவை பெற்றுக்கொள்ள கிருபை தார். Lord, give us grace to always receive favor by speaking truth, உம்முடைய Lord. தயவு பெருகட்டும். Lord, let your favor increase. உம்முடைய தயவு உண்டாயிருக்கட்டும். Lord, let your favor be there. குடும்பத்திற்குள்ள உள்ள உறவுகளிலே தேவனுடைய சீராக்குதல் உண்டாக்கட்டும். Lord, let your Lord healing happen in the families, Lord. தயவுகள் பெருகட்டும். Lord, let your favor increase. உடைந்த உறவுகள் சீரடையட்டும். Let all the broken relationship be set தூரமாய் right. போனவர்கள் திரும்ப வந்து சேரட்டும். Let all the separated ones come together. உம்முடைய நாமம் மகிமைப்படும். Let your name be magnified. தொடர்ந்து குடும்பத்தினருக்குள் தயவை கட்டளையிடும். Lord, continue to render favor among the families. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. Praise the Lord.